அரசியலுக்கு வராருன்போது கூட முதல்ல ட்வீட் பண்ணது நான் தான். நான் தான் முதல்ல ட்வீட் பண்ணேன். ஒரு 200, 250 கோடிய ஒருத்தன் வேணான்னு சொல்லிட்டு வரான்னா, அது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனசு. ராஜா நான் இப்ப சொன்ன ஹீரோவா இருக்கிறது பயங்கர ஜாலியான விஷயம். அத எதுக்கு ஒருத்தர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? கட்டாயமே கிடையாது. ஒரே ஒரு விருப்பம் இருக்கும். என்னன்னா, நம்ம எப்பவும் கிங்காவே இருக்கலாம் அப்படின்னு தோணும். நான் சொல்றது இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு சைக்காலஜி. சினிமால ஹீரோவாவே இருக்கோம். இது வந்து ஒரு ரிஸ்க்கு. யாரோ ஒரு டைரக்டர நம்பி தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. நம்ம இந்த சூப்பர் ஸ்டார்டம அப்படியே எடுத்துட்டு போய் மக்களுக்கு பயன்படுத்துற ஒரு விதமா பண்ணி, எம்ஜிஆர் அப்படிதான் பண்ணாரு. ரஜினி சார் அத தான் ட்ரை பண்ணாரு. கமல் சார் அத தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு இருக்கிற ஒரு மாஸுக்கு நம்ம அத பண்ணா, ஆனா அங்க வந்து தன்னுடைய முடிய தொறந்துட்டு, சிம்மாசனத்த தொறந்துட்டு, இறங்கி போய் மக்களுக்காக வேலை செய்றதுங்கிறது, இப்ப கூட அவர் ஒரு கல்வி இயக்கம் ஒண்ணு ஆமா. ஆரம்பிச்சு, ஒரு குழந்தை வந்து அந்த பூவ இப்படி ரோஸ் குடுக்கும்னா, குடுக்குற அவரும் அப்படியே மாரி. கீழ உட்காந்து, அதுக்கு ஒரு சின்ன அந்த ரியாக்ஷன் எல்லாம் இல்ல. கியூட்டா. சின்சியரா நிஜமா, எஸ். உண்மையா இருந்தது.